இங்க சார் சார் இங்க சார் சார் இங்க சார் சார் இங்க சார் சார் இங்க சார் என்ன விடுங்கய்யா என்னடா மொறப்பு என்னடா வெறப்பு வாங்கின கடனுக்கு வண்டி கட்ட முடியல உனக்கெல்லாம் எதுக்கு அந்த மானம் கட்ட வாழ்க்கை வண்டி வாங்கினல அதுக்கு டியூ வீடு வாங்கினல அதுக்கு ஏலே கிரெடிட் கார்டு வாங்கினல அதுக்கு செல்போன் வாங்கினல அதுக்கு நீங்க டிவி வாங்கினீல அதுக்கு சார் இவெல்லாம் எங்கயா பணத்தை கட்ட போறா மொத்தத்துல ஒரு இவன் பைத்தியமாயிட்டான்டா நான் பைத்தியம் ஐயோ நான் பைத்தியம் தம்பி தம்பி நான் பைத்தியம் தான்டா ஆமாடா இவன் பைத்தியம் 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 சார் நான் பைத்தியம் இல்ல சார் மேடம் நான் பைத்தியம் இல்ல மேடம் தம்பிகளா நான் சத்தியமா பைத்தியம் இல்ல ஆமா நான் பைத்தியமான கதைய நீங்க பாருங்க நான் அந்த முத்து இல்ல நான் சாதாரண முத்து 12வது பாஸ் பண்ணிட்டான் ஆமா 12வது பாஸ் பண்ணிட்டேன் முத்து பாஸ் ஆயிட்டா முத்து பிஏ பாஸ் ஆயிட்டா ஆமா பிஏ பாஸ் ஆயிட்டேன் முத்து எம்ஏவும் பாஸ் ஆயிட்டானே ஆமா எம்ஏவும் பாஸ் பண்ணிட்டேன் கோல்டு மெடல் தெரியுமா அரசாங்க உத்தியோகம் மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இனி முத்துப்பாடு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு சின்னதா ஒரு வீடு தங்கச்சிக்கு கல்யாணம் அப்புறம் அம்மாவோட மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் பணம் இது போதும் நிம்மதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை ஐ அம் ஹாப்பி பாத்து போயிட்டு வாடா ஏய் முத்து எங்கடா போற வேலைக்கு ஏய் முத்து வரச்ச மூக்கு மூடி வாங்கிட்டு வாடா சரி தாத்தா சார் முத்து சார் நம்மள இருக்காது யாரையும் சார் முத்து சார் யாரு என்னையா ஆமா சார் முத்து சார் என்னையா சார்னு கூப்பிட்டீங்க இருக்கட்டும் சார் இந்த எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணது ஆமா நான் தான் இந்த ஜில்லாவிலேயே நான் ஒருத்தன் தான் எம்ஏ பாஸ் கோல்டு மெடலிஸ்ட் சார் இந்த அரசாங்க உத்தியோகம் அதுவும் எனக்கு தான் மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் எனக்கே தான்யா சார் அப்புறம் எதுக்கு சார் இந்த ஓட்ட சைக்கிள்ல போறீங்க சைக்கிள் ஓட்டையாவா இருக்கு சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் பார்க்கவே முடியல உங்க முகம் என் முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் இப்ப அதை விட கேவலமா இருக்கு சார் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கெல்லாம் யாரு வாயில பையே கழுத்துல டையே கையில டையே இதுதான் சார் இங்க தாரக மந்திரம் சார் எங்க கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு சொல்லவா எத்தனை நாளைக்கு தான் இந்த ஓட்ட சைக்கிளை தேய்ச்சிக்கிட்டு ஆபீஸ் போவீங்க ஓட்ட சைக்கிள் சொல்லாதயா மானம் போகுது சரி இந்த நல்ல சைக்கிளே தேய்ச்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் சார் போவீங்க வேற என்னத்தையா செய்ய முடியும் ஒரு பைக் வாங்குங்க சார் பைக்கா அதெல்லாம் நம்ம சம்பளத்துக்கு ஒத்து வராதுப்பா சார் என்ன சார் பெரிய சம்பளம் எங்க கம்பெனில வெறும் 999 ரூபாய் கட்டி ஒரு பைக்கை தள்ளிக்கிட்டு போங்க சார் வெறும் 999 ரூபாயா ஆமா சார் சார் 999 ரூபாவா எங்க கம்பெனில வெறும் 99 ரூபாய் கட்டி பைக்கா ஓட்டிட்டு போங்க சார் 99 ரூபா தானா சார் இந்த
எங்க கம்பெனில வெறும் ₹1 கட்டிட்டு பைக் அலேக்கா தூக்கிட்டு போங்க சார். ₹1 பைக்கா? அப்ப மீதி பணம் அத அப்புறம் பாத்துக்கலாம். சார் எங்க கம்பெனிக்கு வாங்க சார். சார் எங்க கம்பெனிக்கு வாங்க சார். அப்பாடா ஒரு வழியா முத்து சார் பைக் வாங்க வந்தாச்சு. தோட கேஜி புது பைக் வாங்கி அதுக்கு இன்சூரன்ஸும் பண்ணியாச்சு. இனிமே சேஃபா இருக்கலாம். சார் முத்து சார். இப்ப என்னப்பா? சார் புது பைக் வாங்கிட்டீங்க, அத இன்சூரன்ஸும் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு புது செல்லு வாங்கின என்ன சார்? செல்போனா? அது எதுக்கே எனக்கு? சார் நீங்க பைக்ல போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு தண்ணி லாரி உங்களை ஏத்தி இறக்கிச்சுன்னா ஐயோ வீட்டுக்கு எப்படி சார் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க? அதுக்கு தான் ₹1 காயின் இருக்கே. அதுக்குள்ள நீங்க டாடா காமிச்சீங்கன்னா மேல போயிடுவீங்க. ஐயோ அதுக்கு தான் செல்போன் வாங்க சொல்றோம். சார் எங்க கம்பெனில செல் வாங்குங்க சார், கூட சிம் கார்டும் ஃப்ரீயா தரோம் சார். ஆமா சார், ஃப்ரீ சார். அட போங்கப்பா, எனக்கு ரேஷன் கடை கிடையாது. எங்க கம்பெனில செல்போன் வாங்குனீங்கன்னா SMS, MMS, இன்ஃபார்ட், ப்ளூடூத், ஹெட்போன் இவ்வளவு ஏன் சார்ஜர் கூட ஃப்ரீ சார். ஃப்ரீ 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 சார். எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு கொடுங்க. அப்ப மீதி பணம் அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல செல்போன் வாங்கியிருக்கேன். யாருக்கு பேசலாம்? ஃப்ரெண்டுக்கு பேசலாம். ஹலோ, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். சற்று நேரம் கழித்து டயல் செய்யவும். என்னது எல்லைக்கு வெளியே இருக்கானா? விடுவேனா? இப்ப பாரு. ஹலோ, The subscriber you have dialed is currently busy. Please try again later. என்னது பிஸியா? ஹலோ, நீங்கள் விரும்பும் வசதி உங்கள் தொலைபேசியில் இல்லை. கோயிந்தா கோயிந்தா. அடச்சே, இதெல்லாம் ஒரு போன். இதை வேற வாங்கி தொலைச்சிட்டேனே. சரி விடு, இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நிம்மதியா தூங்கலாம். சார் முத்து சார். என்னையா இப்ப என்னையா? சார் எத்தனை நாளைக்கு தான் விட்டத்தையே பார்த்துருப்பீங்க சார்? ஒரு கலர் டிவி வாங்கி போடுங்க சார். கலர் டிவியா? ஆமா சார், 22,000 பிளாஸ்மா டிவி வந்திருக்கு சார். அத வாங்குங்க சார். அப்பா 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 8,000 டிவியோட செட்டப் பாக்ஸ் தராங்களாப்பா, அது வாங்கலாம்ப்பா. அப்பா வந்துட்டான்ல என் பெரிய மவன். அப்பா அப்பா தம்பி சொன்ன டிவியே வாங்கலாம்ப்பா, அதுல 160 சேனல் வரதாப்பா. லோன்ல வாங்கிடுவோம். அப்பாடா ஒரு வழியா முத்து சார டிவி வாங்க வச்சாச்சு. அப்ப மீதி பணம் அத அப்புறம் பாத்துக்கலாம். சார் முத்து சார். இப்ப என்னையா? சார் பைக் வாங்குனீங்களே, அதை எங்க பார்க் பண்றீங்க? வாடகை வீட்ல தான் சார். என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த பைக்கை வாடகை வீட்ல பார்க் பண்றது? வேற என்ன செய்யறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு சார். அரே முத்துஜி, நிமில்கி சேட்டு நாணயத்தின் பேர்ல லோன் தரான். 5% தான் இன்ட்ரெஸ்ட். அப்ப மீதி பணம் அத அப்புறம் சேட்டு சேர்த்து பாத்துப்பான். முத்து வாங்கடா லோனு. வீட்டுக்கு ஒரு லோனு, காருக்கு அதுக்கும் ஒரு லோனு, தங்கச்சி கல்யாணம். ஐயோ ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு லோனு. கலக்கிறே முத்து. புது வீடு, புது காரு, புது பைக்கு, எங்கேயோ போயிட்ட போ. தேதி 1, கை நிறைய சம்பளம். சார் பைக் வாங்குனீங்கல்ல, அதுக்கு டியூ. ஆமா ஆமா ஆமா, இந்த இதெல்லாம் சீக்கிரமா வருது இல்லையா? சார் செல்போன் பில்லுக்கு பணம். இந்தப்பா. ஐயோ கையில உள்ள காசுலாம் கரையுதே. முத்துஜி லோன் வாங்குனதுக்கு சேட்டுக்கு துட்டு. சார் கையில இருந்த காசுலாம் காலி சார். ஒருத்தர்கிட்ட கை மாத்தா கேட்டிருக்கேன், அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் சார். சேட்டுக்கு நீ அடுத்த மாசம் துட்டு தரான். சேட்டு இப்ப பைக்க தூக்குறான். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. சார் டிவி வாங்குங்களா பணம்? அடுத்த மாசம் தந்துடுறேன் சார். சார் வீடு வாங்குங்களே, அதுக்கு பணம் சார் தந்துடுறேன் சார்.
అరే ముద్దు సేటకు దుడ్డు సార్ సార్ తందర సార్ అర్థం அடுத்த மாசம் தந்துடுறையா வர 1ஆம் தேதி வருவோம் பணத்தை வைக்கல காலி பண்ணிடுவோம் ஐயோ வர 1ஆம் தேதி வருவாங்களே கழுத்துல துண்ட போட்டு கேட்பாங்களே மானம் போகுமே மானம் போன பிறகு நான் உயிரோட இருக்கணுமா வரவுக்கு மீறி செலவு பண்ணிட்டேன் இல்ல மானம் போனா உயிர் போன மாதிரி நான் உயிரோட இருக்க கூடாது நான் சாக போறேன் நான் சாக போறேன் நான் சாக போறேன் நான் சாக போறேன் சார் முத்து சார் இப்ப என்னையா சாக போறீங்களா சார் ஆமையா சாக கூட விட மாட்டீங்களா சார் உங்களை யாரு சார் தடுத்தது நீங்க தாராளமா சாகுங்க அதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஸ்கீம் பிரகாரம் தான் சாகணும் இல்ல சார் நீங்க எங்க ஸ்கீம் பிரகாரம் படி தான் சாகணும் இதுக்கெல்லாம் ஸ்கீமா ஆமா சார் நீங்க பிறந்ததுல இருந்து உங்க தண்டனக்கா வரைக்கும் நாங்க சார் இது போல நிறைய ஸ்கீம் இருக்கு சார் எங்க கிட்ட ஐயோ இதுக்கும் ஸ்கீமா இதுக்கும் லோனா ஆமா சார் லோன் சார் லோன் ஐயோ நிம்மதியாதான் வாழ விடல நிம்மதியாவது சாகவாது விடுங்கய்யா விட்டுருவோமா பட்டால் தெரியும் பழசும் புதுசும் கெட்டால் தெரியும் ஏழியும் பதிலும்